வெல்கம் டு செல்வி சமையல். இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான இட்லி பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்து இட்லி பொடிங்க. இதை நீங்கள் இட்லி தோசைக்கு பொடியாக யூஸ் பண்ணலாம். கருப்பு உளுந்து சாதமாக செஞ்சு சாப்பிட்லாங்க. நம்மளுடைய உடம்புக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க கருப்பு உளுந்தில். நம்மளுடைய எலும்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த கருப்பு உளுந்தை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டால் பொடியாவோ இல்லை நீங்கள் கருப்புளுந்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிப்பியோ செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இரத்த சோகை இல்லாத இருக்குங்க. செரிமான பிரச்சனையை சரி பண்ணுங்க. நம்மளுடைய உடம்புக்கு எல்லாமே நன்மை அளிக்கக்கூடியதுங்க இந்த கருப்புளுந்து. வாங்க இப்போ நம்ம கருப்புளுந்து இட்லி பொடி செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். நான் 1 கப்பு உடச்ச உளுந்து எடுத்திருக்கேங்க. நீங்கள் உடச்ச உளுந்து தாங்க எடுக்கணும். முழு உளுந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வறுபட டைம் ஆகும். 1 கப் உளுந்துனா 1/2 கப் பொட்டுக்கடலை, 1 கப் உளுந்துக்கு 1/2 கப் கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுங்க. நான் இன்றைக்கி ஒரு 8லேருந்து 9 மிளகாய், நல்லா பெரிய மிளகாயாக இருக்கவும் நான் 9 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 20 எடுத்துக்குங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை கொத்து ஒரு 5, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். வாங்க இப்போ நம்ம கருப்பு உளுந்து இட்லி பொடி செய்ய பொருட்களெல்லாம் வறுக்கணுங்க. அதை வறுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம். வானல் சூடான பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க. நல்லா வானல் சூடான பிறகு அடுப்பை சிம்மில் வச்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் கருப்பு உளுந்து உடச்ச உளுந்தை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு மிதமான தீயில் ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா மணம் வர வரையும் வறுக்கணுங்க. அப்போ தான் அந்த இட்லி பொடி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாருமே செய்யலாம் இட்லி பொடி, ஆனால் அதை பக்குவத்தோடு செஞ்சாதாங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு கருப்பு உளுந்து நல்லா வறுபட்டு கலர்லாம் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு கொட்டி ஆற விட்டுக்கலாங்க. நீங்கள் முழு உளுந்தாக பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு வறுபட நேராகும். வறுபடுதா என்னான்னு தெரியாதுங்க. அதனால் நீங்கள் உடச்ச உளுந்தையே பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். திரும்ப அதே வானலை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடாகணும். சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்தா 1/2 கப் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலராக எல்லா பருப்புமே ஈவனாக வறுபட்டு வரணுங்க. இப்போ ஈவனாக வறுபட்டுருச்சிங்க. ஒரு 4 நிமிஷம் ஆச்சுங்க எனக்கு சிம்மில் வச்சு செய்கிறதுக்கு. வறுபட்ட பிறகு இதையும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விட்டுக்கலாங்க. திரும்ப அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கலாம். வானல் நல்லா சூடாகணும். சூடான பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா 1/2 கப் பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு கை விடாத நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் அதிகமான கருப்பாக வறுபட்டுருங்க. அதனால் ஈவனாக வறுபடணுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஈவனாக வறுபட்டு லைட்டாக கலர் மாறி வந்திருக்குங்க. இதையும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறட்டும். திரும்ப அதே வானலில் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிங்க. மிளகு நல்லா ஒரு 30 செகண்ட் நல்லா வறுபடட்டும். வறுபட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிங்க. ஜீரகம் ஆட் பண்ணி ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்தா 8லேருந்து 9 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் சின்ன சைஸ் மிளகாயாக இருந்தால் 20 மிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க. 5 கொத்து கருவேப்பிலை இலைகளையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெயிலில் காய வச்ச கருவேப்பிலை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை மிதமான தீயில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. வறுபட்ட பிறகு இதையும் எடுத்து நம்ம அந்த கடலை பருப்பு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பிளேட்லேயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒன்றா நைஸாக பவுடர் அரைக்கணுங்க. அதனால தான் நான் இதெல்லாம் ஒன்றா கொட்டி வச்சுருக்கிறேன். கருப்பு உளுந்து வறுத்ததை தனியாக கொட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணும். இப்போ இந்த மிளகாய் கொஞ்சம் நீல வாக்கில் இருக்குங்க. அதனால் நான் இந்த மாதிரி சிசரால் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ண பிறகு இதில் நம்ம சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேங்க. இந்த அளவுகளுக்கு இந்த உப்பு கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் கட்டி பெருங்காயம் வந்தால் எண்ணெயில் வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பொடி பண்ணுற மிக்ஸிக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நான் சின்னதாக இருக்கும் 2-3 தடவை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட பெரிய மிக்ஸி இருந்ததுன்னா நீங்கள் ஒரே தடவையில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் நம்ம இன்னும் கருப்பு உளுந்து அரைக்காமல் வச்சுருக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டேங்க. இப்போ நம்ம கருப்பு உளுந்து ஆறி நமக்கு ரெடியாக இருக்குது. இதை நம்ம தனியாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா 2 பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப கொஞ்சம் கொரப்பாக இருக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம அந்த சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அந்த இட்லி பொடியாக வச்சு சாப்பிட்டாலும் அந்த கடி படுறப்ப அந்த உளுந்தோட சுவையும் மணமும் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொரப்பாக தாங்க அரைச்சிருக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டோம். அரைச்ச பிறகு நம்ம தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி
அரைச்சி வச்சுருக்கோங்க. அதனால் நம்ம இப்போ கையில் ஈரத்தன்மை எதுவுமே இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நீங்கள் ஸ்பூனால் வேணாலும் மிக்ஸ் பண்ணலாங்க, அது உங்களுடைய விருப்பம். கையால் வச்சு நான் மிக்ஸ் பண்ணால் எல்லா பக்கமும் ஈவனாக போகும். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான சுவையான கருப்பு உளுந்து இட்லி பொடி வந்து தயாராகிடுச்சிங்க. நம்மளுடைய எலும்புக்கு ரொம்ப வலு சேர்க்கக்கூடியதுங்க. உங்களுக்கு எப்பப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கருப்பு உளுந்து பொடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சீக்கிரம் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கருப்பு உளுந்து இட்லி பொடி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.